வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா ரெசின் ஆர்டிஸ்ட்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெசின் வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படும்னு தெரியாது. அதனால் எப்போதுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா அந்த ரெசின் பேட்சை. ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெசின் நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா மோல்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் கேண்டில் மோல்டு, அதுக்கப்புறம் வந்து டிங்கிள் டிஷ் மோல்டு, இந்த மாதிரி 2-3 மோல்டு நான் வந்து ரெடியாக வச்சுப்பேன். இதை வந்து அட்ட ஸ்டேஜில் நம்ம ஃபில் பண்ண முடியாது, ஏன்னா திருப்பி நம்ம பேட்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால என்ன பண்ணுங்கள், இருக்கிற ரெசினை அதில் ஊதி வச்சுருங்க. மேக்ஸிமம் ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணுன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பிக்மெண்ட் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரெசினை ஊற்றி ப்ராஜெக்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் கப்பில் இருக்கும் இல்லையா, அதில் பிளாக் கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன்னா லோட்டஸ் கேண்டிலில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க. எந்த மோல்டு இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் வந்து ப்ரைம் கலர்ஸ் ரெசினுக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன கலர்ஸ் ஆட் பண்ணாலும் அது ரொம்ப ஒரு அழகான லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு லோட்டஸ் கேண்டில் ஹோல்டில் நான் இருக்கிற ரெசினை வந்து பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது அதே மாதிரி வேறு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதே மோல்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த லோட்டஸ் கேண்டில் மோல்டில் நான் ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் மற்ற மோல்ட்ஸையும் நான் வந்து டிமோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மான்குட்டி மோல்டு மட்டும் நான் என்ன பண்ணேன்னா ஒயிட் கலரில் வேணும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நிறையா பிளாக் டீர் வந்து நான் செஞ்சுட்டேன். அதனால் ஒயிட் கலரில் வேணும்னு நினச்சதுனால கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஆட் பண்ணி அது கூடவே ஒரு நல்லா க்ளோ ஆகிற ஒரு பிக்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணேன். அது ரொம்பவே அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியவே இல்லை. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதோட ஹார்ன்ஸு, இதுவும் வந்து அதே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வந்து எனக்கு பொறுமை இல்லை, ஏன்னா மான்குட்டி வந்து முன்னாடியே செஞ்சுட்டேன். அதோட ஹார்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே தான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் மீதியாச்சுன்னு நான் செஞ்சேன். அதே ஒயிட் கலர் பிக்மெண்ட் மீதியாச்சுன்னு அதில் கொஞ்சம் பிங்க் ஆட் பண்ணி செஞ்சேன். பொறுமை இல்லை. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் போதே நான் வந்து டிமோல்ட் பண்ணிட்டேன். இன்னொரு டிப் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ரெசின் வந்து காயவே இல்லை, சம்டைம்ஸ் நீங்கள் சரியாக மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக இருந்திருக்காது, அப்போ காயவே இல்லை அப்படின்னா பெஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா மோல்டு தூக்கி ஃப்ரீசரில் போட்டுருங்க. ஒரு 1 hour கழிச்சு எடுத்திங்கன்னா நீட்டாக மோல்டு டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ஒர்க் பீஸும் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பீஸை யூஸ் பண்ண முடியாது. இந்த டிப்பு வந்து மோல்டு சேவ் பண்ணுறதுக்கான டிப் தானே ஒழிய ரெசினை சேவ் பண்ணுறதுக்கான டிப் கிடையாது. சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசின் டிப்ஸ் பார்க்கறதுக்கு டெடிஸ் கிராஃப்ட் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.